Hi buddies, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா தக்காளி சட்னி செஞ்சு போடுங்க அக்கா வீடியோ அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிம்பிளான ஒன்று தான் இது. அவங்க கேட்டதுக்காக நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தக்காளி சட்னி செய்ய போகிறோம். நம்ம வீடியோ வேலை போடுறதே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழையால் வீடியோ போட முடியல. நம்ம வீட்டில் வந்து தண்ணி வந்துச்சு. அதெல்லாம் எங்கள் அத்தை வீட்டில் தான் போயிட்டு நான் இருந்தேன். இன்றைக்கி தான் வந்தேன். வீட்டுக்கு வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் சுத்தம்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் இங்கே இருக்கேன். இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் சமைக்கவும் போகிறோம். அதனால தான் சரி நீங்கள் கேட்டிங்களேன்றதுக்காக உங்களுக்கு ஒரு தக்காளி சட்னியை செஞ்சிடலாம் சொல்லிட்டு தான் செய்கிறேன். வாங்க, நான் ஆனியன் டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வரேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 4, தக்காளி வந்து 7 தக்காளி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். எண்ணெய் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த ஸ்பூனில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கிட வெங்காயம், அதனால் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. அப்படியே 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அது நல்லா வதங்கணும். வெங்காயம் இது வதங்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் வதங்கிற மட்டும் வெயிட் பண்ணுங்க. நல்லா ஸ்பீடாக வச்சு அப்படியே வதங்க விடுங்க. அது நல்லா ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வரட்டும். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு பாருங்க, தெரியுதா? நல்லா ஒரு ப்ரௌனிஷாக நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். சிலர் வந்து தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துப்பாங்க, ஆனால் எனக்கு அப்படி பிடிக்காது. நல்லா பொடி பொடியாக பார்த்தீங்களா, பொடி பொடியாக இந்தமாதிரி நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு அப்படியே சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கும் உப்பு சேர்த்தா, அதனால் கல் உப்பு சேர்த்துக்கலாம்.
தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கின உப்பு போட்டாச்சு. தக்காளி நல்லா வந்து வதங்கிட்ட பிறகு பார்க்கலாம். அவ்வளோதான். இன்னும் மிளகாத்தூள் மட்டும் தந்துட்டு நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து எங்களுக்கு தோசைக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்திக்கு. ஸோ நல்லா திக்னஸாக இருக்கும். தண்ணி சைடெலாம் வந்து அப்படியே தண்ணி மாதிரி செய்வாங்க. அது எனக்கு பிடிக்காது வந்து கொஞ்சம். இது நல்லா திக் கன்சிஸ்டன்ஸாக இருக்கும். தக்காளி வதங்கிட்டோம் ஊற்றுவாங்க. பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அதனால் கொஞ்சம் காரமாக அளவுக்கு இப்போ அப்படியே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி மசிச்சு விடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஜாமாய் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் 3 ஸ்பூன் மட்டும் போடலாம். போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால கம்மியாக போட்டுருக்கோம். காரம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா நெய் போடுவோம். தண்ணி நெய்யெல்லாம் ஊற்றாதீங்க. சும்மா கொஞ்சமாக அந்த மசாலா கொஞ்சம் இதுவாக ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் ஊற்றணும் போதும். அப்போ தான் இந்த திக்காக நல்லா இருக்கும் தக்காளி சட்னி. சில பேர் தண்ணியாக வைப்பாங்க ரசம் போல். அவ்வளோதான். இந்த கண்டஸ்டிங்கிட்ட தான் இறக்கணும். நம்மளுக்கு நல்லா அது சுண்டணும் மசாலா. பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி முக்கால்வாசி ரெடி ஆகிவிட்டது. அவ்வளோதான். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் தக்காளி சட்னி நாங்கள் செய்கிற என் ஸ்டைலில் இதுதான் ஃபினிஷ். இதுதான் எண்ணெய் பிரிஞ்சு இன்னும் நல்லா வரணும். ஆனால் இன்னும் இந்த மாதிரி வந்தால் ஓகே போதும். மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து கம்மியாயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். லவ் ஸ்டோரி பார்ட் 3 கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது ஒரு 2 டேஸ்க்குள்ளே நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போடுவேன். பாருங்கள் என் ஸ்டைலில் இப்படி தான் நான் தக்காளி சட்னி செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி சட்னி செய்யுங்கன்னு சொன்னவங்களுக்காக இது செஞ்சுருக்கோம். பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ போய்ட்டு. ஸோ ஓகே, இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. ஓகே பாய்.